மங்காத்தா வர்சஸ் தெரி மனசில் யோசிச்சு சொல்லுங்க. மங்காத்தா வர்சஸ் தெரி நீங்கள் எதுக்கு மார்க் கொடுப்பீங்க? மங்காத்தாக்கு தான். இது எவனுக்கும். அப்போ மங்காத்தா கொடுக்காத இம்பாக்ட் தெரி கொடுத்துருமா சார்? மங்காத்தாவுடைய அதாவது ப்ரீ சேல்ஸ் ரீரிலீஸோடைய ப்ரீ சேல்ஸ் வந்து கில்லியோட டபுள் மடங்கு இருக்கான் சார். மங்காத்தா அப்படிப்பட்ட ஹிட்டு சார். விஜய்க்கு 4 ஹிட்டு சேர்த்தா அஜித்துக்கு அந்த ஒரு மங்காத்தா போகுது சார். அப்படிப்பட்ட ஒரு படம் வருது. அந்த படத்தை தள்ளி போட்டு மோகன் ஏன் கேட்க மாட்டாரு? கேட்க முடியாது சார். கேட்டால் அஜித் ஃபேன்ஸ் குதறி எடுத்துருவானுங்க சார். ஆனால் இங்கே கேட்டால் இவனுக்கு சும்மா கீச்சு கீச்சு கீச்சின்னு கத்திட்டு விட்டுருவானுங்க. 4 டேகை போடுவானுங்க, கத்திட்டு விட்டுருவானுங்க, அவ்வளோதான். ஆனால் அதே மாதிரி அவங்க ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் பயந்து ரீரிலீஸ் ஆகலைன்றதான உண்மை. அதுதான். அதனால் விஜய் அவர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் தப்பாக பண்ணி போய் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஜனநாயகன்ற ஒரு படத்தை ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற அது ரிலீஸ் ஆகலைன்னா கூட பிரச்சனை இல்லை சார். இதுவே இப்போ எலெக்ஷன் இன்னும் 4-8 வாரத்தில் எலெக்ஷன் சார். 8 வாரங்கள் அவ்வளோதான் எலெக்ஷன். இப்போ இந்த பிரச்சனையில் மாட்டிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ இருக்கிற தாவேக்காவுடைய ஒவ்வொரு தொண்டனுக்கு வந்து நான் ஜெயிக்கல விஜய் எந்த தொகுதியில் நிற்காரு, நமக்கு தொகுதியில் நம்ம தொகுதியில் வேட்பாளர் யார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுமா?